அதுதான் முக்கியம். அடுத்த மாணவன் வந்தான். அவன் பேர் விஷ்ணு. நகரத்தில் இருந்து மிக தூரத்தில் உள்ள கிராமத்திலிருந்து வந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். அவன் மிகவும் பதட்டமாக இருந்தான். அவனால் எப்படி கேள்வி கேட்பது என்று தெரியவில்லை. அவன் தன் பெயர் விஷ்ணு என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு, சார் என்ன கேள்வி கேட்க வேண்டும் தெரியவில்லை என்கிறான். எனக்கு மிகவும் பதட்டமாக இருக்கிறது. இதுவரை என்னுடைய வகுப்பில் நான் ஒரு கேள்வி கேட்டது கிடையாது. கடந்த 7 வருடமாக நான் படிக்கிறேன். எனக்கு கேள்வி கேட்பது கூட ஒரு நம்பிக்கை வரவில்லை. ஆசிரியரிடம் பேசுவதற்கு பயமாக இருக்கிறது. எனது நண்பர்களிடம் கூட பேசுவதற்கு பயமாக இருக்கிறது. எப்பொழுதும் மற்ற மாணவர்களை பார்த்து அவர் திறமையை பார்த்து நம்மால் முடியுமா என்ற தாழ்மையான எண்ணம் என் மனதை ஆக்கிரமிக்கிறது. நான் எப்படி இந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து விடுபடுவது? எனக்கு கப்பலில் பயணிக்க வேண்டும், கப்பல் இன்ஜினியராக வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. என்னால் ஆக முடியுமா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்படி ஒரு கேள்வி அந்த சிறுவன் கேட்டவுடன் அங்கு கூடியிருந்த, நீங்கள் இங்கே இருக்கிறாப்புல, அங்கு கூடியிருந்த 5000 மக்களும் மேடையில் வீழ்த்த அறிஞர்களும் கேரள முதலமைச்சரும் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்ற ஆவலில் என்னை பார்த்தார்கள். நான் யோசித்தேன் எப்படி இந்த மாணவனுக்கு அருமையான கொஸ்டின் கேட்டான், எப்படி இந்த மாணவனுக்கு பதில் சொல்வது என்று சுதாரித்து கொண்டு பதில் சொன்னேன். விஷ்ணு அந்த பையனுடைய பேர் விஷ்ணு. இதுவரை லட்சக்கணக்கான மாணவரின் கேள்விக்கு பதில் சொன்னேன். நீ கேட்ட கேள்வி என்னை சிந்திக்க வைத்து விட்டது. உனக்கு பதில் கொடுப்பது முதல் கடமை. எனவே நான் சொல்லுவதை திருப்பி சொல்கிறாயா என்று கேட்டேன். ஆர்வமுடன் தலையசைத்தான். நான் சொல்ல அவன் திருப்பி சொல்ல, உடனே அங்கு கூடியிருந்த அனைவருமே திருப்பி சொல்ல, இந்த கவிதையின் வரி அங்கே பல மடங்கு ஓசையுடன் பரிணமித்து நான் அந்த மாணவனுடன் திருப்பி சொன்ன எழுதிய கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் திருப்பி சொல்வீர்களா? எஸ் ஆர் நோ? ஆர் பசியோடு இருக்கீங்களா? ரெடியா? கவிதையின் பேர் நான் பறந்து கொண்டே இருப்பேன். கவிதையின் பேர் என்ன? நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன். நான் பிறந்தேன் கனவுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பூமியில் ஒருபோதும் தவழ மாட்டேன். தவழவே மாட்டேன். ஆகாய உச்சிதான் என் லட்சியம். பறப்பேன். வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன். நண்பர்களே, எத்தனை பேர் பறக்கணும்? எல்லாரும் பறக்கணும். பறக்க வேண்டும் உணர்வு வாழ்வில் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அந்த லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னால் வெற்றி அடைய முடியும் என்று சொன்னேன். அதை திருப்பி சொன்னவன் அந்த விஷ்ணு திருப்பி சொன்னான். நான் சொன்னதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணாலும் அவனும் ரிப்பீட் பண்ணான். அதை திருப்பி சொன்னவுடன் அவன் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்த்தேன். அவனுக்குள் ஒரு நம்பிக்கை ஒளி பிரகாசிப்பதை பார்த்தேன். அவன் சொன்னான், சார் எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. என்னால் முடியும். நான் வாழ்வில் நிச்சய வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்றே தீருவேன் என்று கூறிக்கொண்டே மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன்னை இருப்பிடத்துக்கு ஓடினான். அப்பொழுது எனக்கு பெற்ற சந்தோஷத்துக்கு அளவில்லை. அங்கு கூடிய மக்கள் அனைவரும் அவரது கண்களில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடியது. கைதட்டி அந்த மாணவனை ஊக்குவித்தார்கள்.